சிந்துக்கும் சிவாக்கும் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று ஒன்றா எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஸ்னேகா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஓடி போய் கதறி அழறாங்க. நீ கவலைப்படாதம்மா, உன் கல்யாணத்தை வந்து கெடுத்து அவள் கல்யாணம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு அந்த சிந்துவை நான் சும்மாவே விட மாட்டேன். அவள் வந்து வாழவே முடியாது. என் பொண்ணு வாழ்க்கையை வந்து கெடுத்தால அவள் நிம்மதியாக வாழ விடுவேனா? நான் விட மாட்டேம்மா, நீ கவலைப்படாத. என்னைக்குனாலும் சிவா உனக்கு தான். எப்படியாவது சிந்துக்கிட்டேருந்து பிரித்து உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் இல்லையா பாரு அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமாப்பா? கண்டிப்பாக நடக்குமா? இந்த அப்பா உனக்கு நிறைவேற்றி வைப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிவாவோட அம்மாவால் தாங்கிக்கவே முடியல. சிந்து மருமகளாக அப்படியே பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே ஆரத்தி எடுக்கும்போது அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பெரியம்மா வந்து நம்ம சிவாவோட பெரியம்மா வந்து புத்திமதி சொல்கிறாங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ண அதை வீட்டுக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. பாலும் பழமும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து விளக்கேற்றுறாங்க. அதுக்கப்புறம் பாலும் பழமும் கொடுக்குறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே சிவா அமைதியாக இருக்கார். அடுத்து வந்து சிவாவோட அமைதியை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க சிந்து. சிவா எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணல, அமைதியாக இருக்கார். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வந்து 2 பேருக்குமே வந்து இன்றைக்கி சடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ வந்து சிவாவோட ரூமுக்கு வந்து சிந்து வந்து வராங்க. சிவா அங்கே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா எல்லா இடமும் வந்து தேடுறாங்க. பார்த்தா சிவாவை காணவே காணும். சிவா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வெளியே வந்து சிவா காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சிவாவோட பெரியம்மா கிட்ட அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு. இப்போ தானே சிவா இங்கே தானே இருந்தா, எங்கே போனால் ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து பைரவி வந்து ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஆறுமுகம் கிட்ட பைரவி சொல்கிறாங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களை புருஷனை எக்கான கூட நான் ஏற்றுக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு புருஷன் கிடையாது, புரியுதா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ஆறுமுகம் வந்து என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாரு. ஆறுமுகம் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. பைரவி கேட்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே வந்து வெளியே சத்தமாக இருக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வெளியே வராரு. இங்கே வந்து சிவாவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி, எங்கே போயிட்டா சிவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்ச நேரத்தில் சிவா வந்து வெளியே நின்றுட்டு அப்படியே வந்து வராரு. பார்த்தா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து குடிச்சிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தள்ளாடிட்டே வராரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவாவா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கதறி அடைகிறாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களே, இப்போ என் பிள்ளை எந்த நிலைமையில் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கதறிக்காரு. அவங்க அம்மா அழகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பெரியம்மா வந்து சிவா நீயாப்பா இது, நீயாப்பா இப்படிலாம் பண்ண, ஒரு டாக்டருப்பா நீ, ஒரு டாக்டர் இப்படிலாம் பண்ணலாம்ப்பா அப்படி. ஆமாம், நான் டாக்டர் தான், நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியலையே. நான் அவ்வளோ சொல்கிறேன், யாருமே என்னை நம்பலையே, என் பெரியம்மா கூட என்னை நம்பலையே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க. பார்த்தீங்கல்ல என் பிள்ளை எப்படி ஃபீல் பண்ணுறான்னு. நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேங்க. எல்லோரும் சேர்ந்து சிந்து நீ பண்ண வேலையை பார்த்தாடி என் பிள்ளை என்ன நிலைமையில் இருக்கான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, நீ எப்படி இங்கே வாழ்வடி, என் பிள்ளையை வந்து கஷ்டப்படுத்திட்டு நீ வாழ முடியுமா அப்படின்னு ஒன்று சிந்து பயங்கரமாக அழகிறாங்க. என்ன பண்ண திறமை இருக்கிற சிவா என்னை மன்னிச்சிடுங்க சிவா, ப்ளீஸ் சிவா என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு மனசுலேயே வந்து சிந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து சிவா என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்த்து அவங்க பெரியம்மா வந்து இப்படிலாம் பண்ணுறது தப்புப்பா, வந்த முதல் நாள் இப்படி பண்ணலாமாப்பா, சிந்து என்னப்பா உன்னை பற்றி நினைப்பா, எல்லோரும் என்னப்பா யார் என்ன நினச்சாலும் எனக்கு என்ன கவலை பெரியம்மா சொல்லுங்கள், எல்லாருக்காகவும் நான் வாழணும், ஆனால் எனக்காக யாரும் இல்லைல்ல, இந்த உலகத்தில் என்ன நம்புறதுக்கு ஒரு ஜீவன் இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அழறாங்க. என் பிள்ளைங்க கஷ்டப்படுறானே, என் பிள்ளை இப்படி பாடப்படுத்தி எடுத்துட்டிங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, என் பிள்ளை இவ்வளோ மனசு கஷ்டப்படுறானே அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. சிந்து நீ வந்து சிவா உள்ளே கூட்டிகிட்டு போமா, பாவமா அவன் ஒரு ஏதோ ஒரு டென்ஷனில் பண்ணிட்டாமா, அவனை மன்னிச்சிடுமா அப்படின்னு சிந்து அப்படியே பார்க்குறாங்க. வந்து கையை வைக்கிறேன், கையை வச்ச அவளை அவ்வளோதான், உன்னை மரியாதை போயிடுடி, என் மேலே கையை வைக்கிற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து ஏன்பா சிவா இவ்வளோ பேசுகிறேன், இங்கே பாருங்கள் பெரியம்மா, உங்களுக்காக சிந்து கழுத்தை தாலி கட்ட சொன்னீங்க, தாலி கட்டிட்டேன், இதுக்கப்புறம் தயவு செய்து என்னை விட்டுங்க பெரியம்மா, என்னால் சிந்துவை பொண்டாட்டியை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. இது சிந்து அழறாங்க.